தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம். மகாபெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமதானம் கலியுதேவம் காஞ்சிமான். இந்த யூடியூப் சேனல் பிரத்யேகம் நமது மகாபெரிய பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. அனுபவத்தோட தலைப்பு மக்னீஷியம் போட்டுக்கணும்னு மறந்துட்டியோ, மக்னீஷியம் போட்டுக்கணும்னு மறந்துட்டியோ. இந்த சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள். நீங்கள் கேள்விப்படாத அனுபவங்கள் இதில் வருது, எனக்கு நல்லா தெரியும். ஆனால் பார்க்க மாட்டேன் நம்ம சேனல், அது எனக்கு தெரியும். அது பெரியவா அனுகிரகம் என்றைக்கு, அது எனக்கு பெரியவாவோட அனுகிரகம் இல்லைன்னு நான் சொல்லலை. நிறைய பேர் பார்க்குறவாளுக்கு நிறைய அனுகிரகம் இருக்குதுன்னு நான் சொல்லல. நிறைய பேர் பார்க்குறேன். ஆனால் நீங்கள் கேள்விப்படாத அனுபவங்களை சொல்கிறதுக்கான அனுகிரகம் எனக்கு மட்டும்தான் பெரியவா கொடுத்துருக்கா. அதை பார்க்குற அனுகிரகம் உங்களுக்கு இல்லைன்னா அதை பற்றி நீங்கள் தான் கவலைப்படணும், நான் கவலைப்பட வேணாம். இது வந்து டாக்டர் மைதிலி பாஸ்கரன். டாக்டர் பாஸ்கரன்றவர் சங்கர நேத்ராலயாவில் இருந்தார். அப்புறம் அங்கே வேலை செஞ்சுட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஒரு கன்சல்டன்ட் அது மாதிரி ஒரு ஃபிசிஷியனாக போயிட்டு வந்தார் ஹார்ட்டுக்கு. அதெல்லாம் பெரிய விஷயம், அது பின்னாடி வருது நம்மளுக்கு ஒரு அனுபவத்தில். அவர் எப்படி அதில் சேர்ந்தார் என்னன்றதை எல்லாம் பெரியா அப்படிங்கிற பரமேஸ்வரனால் தான் சேர்ந்தார். வைத்தீஸ்வர மகாபெரிவாளுக்கு வைத்தியம் பார்த்தவர் அவர்னா பாஸ்கரனுக்கு எப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம் இருக்கும், அதை பார்க்கணும் நம்ம. அவர் பெரியவாளுக்கு வைத்தியம் பார்த்ததுலேருந்து அவருக்கு எந்த கெட்ட பழக்கங்கள்லாம் போயிடுது. அப்படின்னா பெரியவா பரமேஸ்வரனை தொட முடியாது, அதெல்லாம் இருந்தால் எப்படி தொட முடியும்? நம்மளே எங்கேயோ இருக்கோம், நம்மளே இப்படி இருக்கோம் அப்படின்னா ஆச்சார அனுஷ்டானத்தோடனா பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணுவா எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒன்றும் சொல்லவே வேண்டாம். இது வந்து 2025 ஜூன் 2nd வீக்கில் நடந்த ஒரு இன்சிடெண்ட். பெரியவா சித்தி ஆயாச்சு அப்படின்னு சொல்லக்கூட மாட்டேன் நான். என்கிட்ட பெரியவா பரமேஸ்வரன் பெரியவா இருக்கார், இன்னும் இங்கேயே நிற்கிறார், இதோ இருக்கார். ஒரு இன்சிடெண்ட் இது. இதை வந்து டாக்டர் மைதிலி பாஸ்கரனுக்கு நடந்திருக்கு. அவள் ஏதோ ஒரு நாளைக்கு ஸ்லிப் ஆகிட்டுருக்கா வீட்டில். அது ஏதோ அந்த பாத்ரூம் அது மாதிரி இருக்கலாம், எங்கேயாவது அந்த வழுக்கி போய் அவள் வந்து ஸ்லிப் ஆகி கீழே ஊந்துட்டா. அதனால் அவளுக்கு வந்து பேக் சைடில் தோல் இந்த இங்கே சொல்லலாம் பின்பக்கத்தில் ஒரு பெரிய இன்ஜூரி ஆகிடுத்து. அப்போது டாக்டர் கேரில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டா. டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கா. ஆனால் ரெஸ்ட் எடுக்கணுமே, எழுந்து நடந்ததெல்லாம் பண்ண முடியாது. பேக்குனால் ரொம்ப கஷ்டம். அப்படியே பெட்டில் படுத்துகிட்டே இருக்கணும். எழுந்து அப்பப்போ எதாவது ஆகாரம் பண்ணால் அது பண்ணலாம், அப்படியே படுத்துக்கணும், இப்படியே பண்ணணும். அந்த மாதிரி டைப்பில் கொஞ்சம் அது சரியாகிற வரைக்கும் இருக்கணும். அது என்ன ஃப்ராக்சரா அப்படின்னு தெரில, இன்ஜுரின்ற பேக்கில் ஒரு பெரிய நல்ல இன்ஜுரி. டாக்டர் யாரோ ஒருத்தர் இருக்கா. ஏன்னா இவளுக்கு எல்லா மருந்தும் தெரியாது இல்லை இவளுக்குன்னு. ஒரு சைடில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாள், இவளுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருப்பாள், ஃபேமிலி டாக்டர்னு. அவகிட்ட அவள் வைத்தியம் எடுத்துக்கிறா, வீட்டில் இருக்கா. ஏன்னா ஒரு 1-2 நாள் வந்து சீரியஸாக அவளுக்கு வைத்தியம் தான் நடந்தது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டா, வீட்டில் படுத்துன்னு இருக்கா. அப்படி இருக்குது. இதில் என்ன சொல்கிறா, இங்கே பின்பக்கத்தில் ஒரே பெயின் பயங்கரமாக வருமா. அந்த மாதிரி ரொம்ப சுருக்குன்னு வலிக்கிற மாதிரி வலிக்கும். டாக்டர் மைதிலி பாஸ்கரன் மட்டும் அன்றைக்கி இருக்கா வீட்டில். வீட்டில் இருக்கா. மாப்பிரிவா கிட்ட மாப்பிரியோட இந்த மாதிரி திருவுருவம் இருக்கும் இல்லையா, ஃபோட்டோன்னு சொல்லக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு ஃப்ரேம் ஏதாவது ஒன்று இருக்கும். அந்த பெரியவாக்கு பூஜை பண்ணுற இது இருக்குமே, அந்த பெரியவா கிட்ட போனால் அது என்ன பண்ணியிருக்கா, க்யூர் ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்க தவிர கம்ப்ளீட் 100% கிடைக்கல. இப்போ அது
கம்ப்ளீட்டாக நடந்தால் தான் ரொட்டீன் வேலையை பார்க்க முடியும். அதனால் வந்து ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக சரியாகிட்டு இருக்கு. ஆனால் முழுக்க சரியாகலை, பெயின் போக மாட்டேங்கிறது. ஒரு நாள் டாக்டர் மைத்திலி பாஸ்கரன் வந்து என்ன பண்ணியிருக்கா, வீட்டில் இருந்துட்டு இருக்கும்போது மகாபெரிவா கிட்ட கேட்குறா. உறக்க அந்த மாதிரி பேசுவோம், நம்மளாம் பேசுவோம், அந்த மாதிரி பேசுகிறா. பெரியவா கிட்ட, பெரியவா இப்படிலாம் பண்ணுவாளா, இப்படிலாம் பண்ணுவீங்களா நீங்கள், இந்த மாதிரி இருக்கே, எனக்கு ஒரு சரியாக நீங்கள் வந்து வைத்தியம் பண்ண மாட்டேங்களா, எனக்கு க்யூர் ஆக மாட்டேங்கிறது அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறாளோ சொல்கிறாளோ அது மாதிரி ஏதோ பண்ணுறா. பண்ண உடனே ஒரு அசரீதி கேட்குறது. இந்த மாதிரி அனுபவங்களை நீங்கள் கேட்க முடியாது, அனுபவிச்சுவா சொல்கிறா. அதை நம்ம வந்து அந்த பாக்கியம் நம்மளுக்கு கேட்டிருக்கோம். இன்டர்வியூ யாரோ பண்ணுறா, பெரிய பாக்கியம் அவளுக்கு. அதை கேட்குற பாக்கியம் நமக்கு இருக்குது, சொல்ல வேண்டிய பாக்கியம் எனக்கு வந்துடுது, அதை நீங்கள் கேட்குறீங்க. அப்போது அசரீரி நமக்கு பார்த்துருக்கோம், எப்படி அப்படியே சவுண்டு அதுவாகவே வரும். டாக்டர் மைத்திலிக்கு அந்த ரூமில், இப்போ இந்த ரூமில் இருந்து பெரியவா கிட்ட வேண்டின்னு இருக்கும்போது ஒரு அசரீரி, யார் பேசுகிறான்றது பெரியவாளை அடிக்கடி தரிசனம் பண்ணதுனால பெரியவா குரல்னு தெரிஞ்சு போச்சு. கனவு கிடையாது, இது நிஜமாக நடந்திருக்கு. பெரியவா கேட்குறான்னா, என்ன ஃபிசியாலஜி படிச்சிருக்கிய, மக்னீஷியம் போட்டுக்கணும்னு மறந்துட்டியோ அப்படின்னாலாம். பெரியவா அப்படி ஒரே ஒரு வாட்டி சொன்னால் அசரீரி கேட்டது போயிடுது. பெரியவா வந்து சவுண்டு போயிடுது. பெரியவா அப்படியே கேட்டிருக்கா, அப்படியே இந்த ரூமில் அப்படியே வந்திருக்கு சவுண்டு, அசரீரி. அது மகாபெரியோட வாய்ஸ் தான் எனக்கு நல்லா தெரியும். பேச்சு நின்றுடுத்து. உடனே என்ன பண்ணாலும் மக்னீஷியம் அது என்ன போட்டுக்கணும்னு தெரியுமா அவளுக்கு, ஏதோ சிரப்பாக சம்திங் மெடிசின், அதை எடுத்துட்டு போட்டுருக்கா. அது வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுது. அதனால் அவள் சொல்கிறா, டாக்டர் மைத்திலி இந்த காலத்து யங் ஜென்ரேஷனுக்கு குழந்தைகளுக்கு இந்த எதுக்கெல்லாம் சயின்ஸு அப்படின்னு தெரியல, எல்லாத்தையும் சயின்ஸை நம்பின்னு இருப்பா. மகாபெரிவா அப்படிங்கிற ஒரு தெய்வம் நம்ம சொல்கிறது தான் சொல்கிறா, அவள் சொல்கிறத நான் சொல்கிறேன். எப்படி அணுகிறோம் பெரியவா பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாது. இப்போ நான் இதை சொன்னேன், இந்த மாதிரி நடந்துதான்னு கூட கேள்வி கேட்பா, 1008 கேள்விகள் கேட்பா. ஆனால் இப்போ நானே நடந்ததை பார்த்தவன், அனுபவித்தவன் நான் சொல்கிறேன். மெடிக்கல் சயின்ஸு படிச்சுக்க வேண்டியதுதான், கரைச்சி குடித்தவாலாம் நிறைய பேர் இருக்கா, நானும் இருக்கேன். ஆனால் பெரியவா அப்படிங்கிறவர் அவருக்கு வைத்தியம் பண்ணுறது பெரிய விஷயம், அது சாதாரணம் கிடையாது. அதை நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு, நம்ம பண்ணியிருக்கோம், எங்கள் ஆத்துக்கார் பண்ணியிருக்கார், அவ்வளோதான். ஆனால் இந்த மாதிரி கூட ஒன்று நடக்குமா அப்படின்னு கேள்வியெலாம் கேட்கக்கூடாது, நம்பணும். இப்போ என்னோடய வீடியோ பார்க்கணும், நம்பணும், அவள்லாம் பக்தி பண்ணணுன்றா. பெரியவா கிட்ட தான் இருக்குது அந்த நம்பர் தான் அவள் நம்பர். ஜெய் ஜெய்சங்கர் மகாபிரிய பாதேஸ்வரம்.